உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஒரு உயிர் கொடூரமாக அழிக்கப்படுவது அந்த தகவலை கேட்கும் ஒவ்வொருவரையும் பதற வைத்திடும். இந்த பட்டியலில் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் உயிர் பறிக்கப்பட்ட வழக்கும் இணைந்திருக்கிறது. என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்று கண்முன்னே விழுந்துள்ள சந்தேக முடிச்சுகள் அவ்விழா மர்ம முடிச்சுகளாகவே நீடிக்கின்றன. எரிந்து கரிக்கட்டையாக மீட்கப்பட்ட உடல், நிகழ்விடத்தில் கிடைக்காமல் மாயமான செல்போன், உடனடி விசாரணைக்காக பறந்த சம்மன்கள். காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் கொடூர மரணமும் அதைத் தொடர்ந்த காட்சிகளும் தான் இவை. விசாரணைக்காக முதலில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த எண்ணிக்கை 9ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஜெயக்குமாரின் குடும்பத்தினரிடம் விசாரிப்பதற்காகவே பிரத்யேகமாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இதற்கு கியூ பிரான்ச் நிபுணர்களான சமயநல்லூர், விளாத்திக்குளம், வள்ளியூர் டிஎஸ்பிக்கள் தலைமை வகிக்கின்றனர். இந்த தனிப்படையினர் ஜெயக்குமார் குடும்பத்தினரிடம் முதல் கட்டமாக 4 மணி நேரம் விசாரித்ததோடு 2ஆம் நாளும் விசாரித்தனர். ஜெயக்குமாரின் மகன்களை உடல் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். ஜெயக்குமாரின் வீட்டிலும் வீட்டை சுற்றியும் ஆய்வு செய்த தடயவியல் குழு இவரது இன்னோவா காரையும் ஆய்வு செய்து கைரேகைகள் உள்ளிட்டவற்றை சேகரித்தது. வீட்டுக்கு பின்னால் மாட்டு கொட்டகையின் அருகே பாத்திரம் துளக்க பயன்படுத்தும் ஸ்டீல் சுருளுக்கான கவரை கைப்பற்றியுள்ளனர். எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட உடலின் வாயில் பாத்திரம் துளக்க பயன்படுத்தும் ஸ்டீல் சுருள் இருந்தது உடற்கூறாய்வில் தெரிய வந்தது. அதனால் இந்த கவரை முக்கியமான தடயமாக கருதுகிறது காவல்துறை. சேரன் மகாதேவி ஏஎஸ்பியும் விசாரணையில் இணைந்துள்ளார். ஜெயக்குமாரின் அலைபேசி கிடைக்கவில்லை என்றாலும் அவரது எண்ணுக்கான இன்கமிங் அவுட்கோயிங் விவரங்களை சேகரித்துள்ளனர். வங்கி பரிவர்த்தனை விவரங்களையும் தெள்ள தெளிவாக சேகரித்துள்ளனர். ஜெயக்குமார் தனசிங் எரிந்து கிடப்பதாக தகவல் கிடைத்ததும் குடும்பத்தினர் யாரும் நிகழ்விடத்திற்கு செல்லாதது காவல்துறைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமார் தனசிங்கின் வீட்டை சுற்றியே விசாரணை வட்டத்தை அமைத்துள்ளனர். ஜெயக்குமார் எழுதியதாக பரவிய கடிதங்களின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை. எனினும் அதில் இடம்பெற்றுள்ள 36 பேரும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். முன்னாள் அரசு ஊழியர் குத்தாலிங்கம், தொழிலதிபர் ஜேசுராஜா, தனியார் பள்ளி தாளாளர் ஜெய்கர் என முதல் கட்டமாக தொடங்கியது விசாரணை. ஜெயக்குமாரிடம் கடைசியாக பேசியது எப்போது, சந்தித்தது எப்போது உள்ளிட்ட கேள்விகளுடன் சர்ச்சைக்குரிய கடிதத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்தும் கேள்விகள் அமைந்துள்ளன. விசாரணைக்கு வருவோரின் அலைபேசிகளை வாங்கி ஆய்வு செய்கிறது தனிப்படை. விசாரணையை வீடியோ பதிவு செய்வதோடு விளக்கங்களை கடிதமாகவும் எழுதி வாங்குகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன், காங்கிரஸ் கட்சியின் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KV தங்கபாலுவிடம் விசாரணை நடந்தது. கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததை விசாரணையில் மறுத்துள்ளார் தங்கபாலு. இந்த மரணம் துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட செய்திகள் அனைத்து, குறிப்பாக என்னை பற்றிய செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. அதை நான் மறுக்கிறேன். அதற்கான எந்த ஆதாரத்தையும் யாரும் என்னிடத்தில் காட்ட முடியாது என்பதையும் மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். என்னை பற்றிய செய்தி தவறானது, உண்மைக்கு மாறானது என்பதை நான் சொல்கிறேன். தேர்தலுக்காக பணம் கொடுக்கல் வாங்கல் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது குறித்து தனிப்படை கேட்டுள்ளனர். அதையும் மறுத்துள்ளார் தங்கபாலு. தமிழக அரசியலில் கடந்த 54 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். இதுவரை யாரும் என்னிடத்தில் பணம் கொடுத்ததாக, நான் வாங்கிக் கொண்டதாக என்ற குற்றச்சாட்டை இதுவரையில் யாரும் வைக்கவில்லை. நான் திரு ஜெயக்குமாரிடத்தில் பணம் வாங்க வேண்டிய அவசியத்திலும் இல்லை. பணம் சம்பந்தமான விவகாரங்களை நான் கவனிக்கவும் இல்லை. தனுஷ்கோடி ஆதித்தனிடம் நடந்த விசாரணையில் ஜெயக்குமார் தான் தனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருப்பதாக கூறியுள்ளார். நாங்குநேரி MLA ரூபி மனோகரன் சென்னையில் இருப்பதால் இதுவரை விசாரிக்கப்படவில்லை. விசாரணைக்காக ஏற்கனவே 30 பேருக்கு சம்மன் அனுப்பிய தனிப்படை மேலும் 10 பேருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. சம்மனை வாட்ஸ்அப்பில் PDF ஃபார்மேட்டில் அனுப்பியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் முருகேசன், மருதுபாண்டியுடன் ரவிக்குமார். கொண்டாட்டம் உதயம் கோலாகலம்.
உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.